திருச்சிற்றம்பலம். நாங்கள் அருணை பாலவராஜன் ஐயாவினுடைய சைவ சித்தாந்த வினாவிடை படித்து கொண்டிருக்கிறோம். முதல்ல நாங்கள் ஒரு காப்பு படிப்போம். காப்பு படியும் போதானா? திருச்சிற்றம்பலம். வன்மதர் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்க முறை செய்ய தன் திண்மதம் சேர் அந்தி நிறத்தந்தி முகத்தொந்தி வைட்டங்கரனை பந்த மரப்புந்தியில் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். தம்பு வச்சு அனுபவிச்ச விளக்கங்கள். அம்மா படியுங்கோ. பதியின் பொது இயல்பு படிக்கிறோம். அம்மா படியுங்கோ. படிக்கட்டா? புண்ணிய விசேடத்தால் உலகத்தை தொழிற்படுத்தும் தலைமைப்பாட்டினை எய்தும் அணுக்களும் உயிர்களும் சம்புபட்சம் போலவே தவபேதங்களை அடையுமோ? ஆசிரியர். இது பற்றி பலர் பல வகையாக கூறுவர். அணுக்களாகிய உயிரினத்தவர் தம் புண்ணிய விசேடத்தால் அயன் மால் என்னும் நிலைக்கு மேல் செல்லுதல் இல்லை என்பர். சிலர் அயன் மால் என்பவரோடு உருத்தினானாகவும் உயிரினத்தவர் அதல் உண்டு என்பவர் மற்றும் சிலர் தவத்திரு வேதங்களும் உயிர்கள் நிற்றல் கொண்டு உண்டு என்பர் வேறு சிலர். இவற்றிற்கு இடையில் நவந்தரு வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அவை அனைத்தையும் அணுபட்சமே அன்றி ஒன்றேனும் சம்புபட்சம் அன்று என்பர் ஒரு சாரார். அவருள் தவத்திரு வேதங்களுள் ஒன்றேனும் சம்புபட்சம் என்னும் என்பதற்கு இறைவனது தடத்த நிலையும் அது பற்றி வரும் மூவகை திருமேனி முதலியவும் உளவென்றால் கூடாததாய் முடியுமாகலின் அது பொருந்துமாறில்லை. மேலே கொஞ்சம் அம்மா இப்ப இவ்வளவு நேரம் படிச்ச அந்த பந்தி எங்கட இல்லை, அது வேற வேறையாக்கண்ட கருத்து. நாங்கள் அதுல மனதில் எடுக்க வேணாம். இனித்தான் எங்கட கருத்தை சொல்லு போறேன். இனி உயிர்கள் தம் தாழ்நிலை நின்றும் படிமுறையான் உயர்நிலை அடைந்து முடிவில் சிவமேயாய் நிற்கும் என்பது சைவ சித்தாந்திகள் எல்லாருக்கும் உடன்பாடே ஆகலின் எல்லாவற்றிற்கும் மேலான பரம் சிவமாயே இற்றற்கு உரிய உயிர் அச்சிவத்தின் தடத்த நிலைகளாகிய நவத்திர வேதங்களிலும் நிற்கும் என்பதனால் வருவதொரு குற்றம் ஒன்று. ஆகவே நவந்தரு வேதங்கள் சம்புபட்சத்திலும் உண்டு, அணுபட்சத்திலும் உண்டு என்பதே உண்மையாம். ஆயினும் அதிகாரம் அல்லது தலைமைப்பாடு என்பது, அதாவது உலகத்தை தொழிற்படுத்தும் செயற்பாடு மகேசனுக்கு மேல் இல்லாமையால் அணுபட்ச வேதங்கள் மகேசனுக்கு மேல் இல்லை என்று சொல்லப்படும். ஓகே, வாசிட்டீங்களா அம்மா? கொஞ்சம் மற்ற பந்து இல்லை, கொஞ்சம் உறங்குங்க. ஒரு பந்து சின்ன பந்து இன்னும் படிக்க ஒரு சின்ன பந்தியோடா. இனி காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் இறைவன் உயிர்களோடு யாண்டும் உடனாய் நின்று அறிவித்தும் அறிந்தும் செய்வித்தும் செய்தும் நின்றான் அன்றி உயிர்கள் ஒன்றனை அறிதலும் செய்தலும் இலவசமாக ஆனாலும் அவ்வாறு எல்லா உயிர்க்கும் எவ்விடத்தும் உடனாய் நின்று உதவுதலே அவனது தடர்ந்த இலைகளாலும் மகேசனுக்கு கீழ் சம்பு கொஞ்சம் மேலிடுங்க, மேல கொஞ்சம் போவான். சம்பு பட்சம் இல்லை என்றதும் கூடாதேயா. ஆயினும் உலகத்தை தோற்றுவித்தலும் நிறுத்தலும் ஆகிய இரு தொழில்கள் ஒடுக்குதல் தொழிலுள் அகப்பட்டு நிற்பனவாதல் பற்றி இவற்றிற்குரிய அயன்மார்களது வடிவம் முதலிய அணுபட்சத்திற்கே உரியனவெனவும் ஒடுக்க முதலிய தொழில்களுக்கு உரிய மகேஸ்வரன் முதலியோரது வடிவம் முதலியன சம்பு பட்சத்துக்கே உரியனவும் பாகுபாடு செய்யப்பட்டமையின் மகேஸ்வரனுக்கு கீழ் சம்புபட்சம் இல்லை என்று கூறப்படும் என்க. வாசிக்கிட்டா? எனவே மகேஸ்வரனுக்கு மேல் செல்லும் உயிர்கள் அந்நிலையில் உண்டாகும் இன்பங்களை துகண்டு மகிழ்தல் அன்றி உலகத்தை செயற்படுத்துதல் இல்லை என்பதும் மகேஸ்வரனுக்கு கீழ்வரும் சம்பு பட்சங்களது உண்மை தத்துவ உணர்வு உடையோர்க்கு அன்றி ஏனையோர்க்கு உணரவிடா என்பதுமே மேற்கூறியவாறு கூறப்படும் கூற்றிற்கு பொருள் என்பது விளங்கும். இங்கினமாகவே இறைவன் உலகத்தை தொழிற்படுத்துதலை தானே செய்தல் புறர் வாயிலாக செய்வித்தல் என்னும் இரண்டினுள் தானே செய்தல் எவ்விடத்தும் உளதென்பதும் புறர் வாயிலாக செய்வித்தல் அவர் அதனை விரும்பிய வழி மகேஸ்வரனுக்கு கீழ் அனத்தர் சொலுத்திரர் முதலிவரிடத்தே நிகழ்வதும்
என்பதும் புறப்படும். ம் இன்னும் செய்வித்தல் ம் இன்னும் செய்வித்தல் என்பது சாத்திரம், சொப்பனம், சுளுத்தி என்று 3 நிலைகளில் வைகரி, மத்திமை என்னும் வாக்களிலும் காலம், கலை முதலிய 31 தத்துவங்களிலும் நிகழ்வதென்பதும், செய்தல் என்பது அதீதம் முதலிய 5 நிலைகள், சூக்குமை முதலிய 4 வகை வாக்கள், சிவத்தத்துவம் என்பது முதலிய 36 தத்துவங்களை ஆகிய அனைத்திலும் நிகழ்வதென்பதும் நுண்ணுவார் உணர்ந்து கொள்ளப்படுவனவலாம். இவை எல்லாம் தத்துவங்களின் இயல்பு கூறுமுளத்து இனிது விளங்கும். சரி, நிப்பாட்டுங்க அம்மா. அப்படியா இப்ப நாங்கள் நேற்று நேற்றின் மிச்சம் இன்றைய திருப்பியும் ஒரு கொஞ்சம் படிக்கிறோம். அப்படியண்டா இப்ப மாணவன் கேட்கிறான், புண்ணிய விசேடத்தால் உலகத்தை தொழிற்படுத்தும் தலைமைப்பாட்டினை எய்தும் அணுக்களும், அதாண்டா அணுவண்டா உயிர், சம்புபட்சம் போலவே நவபேதங்களை அடையுமோ? இப்ப நேற்று நாங்க படிச்ச சம்புபட்சம் அணுபட்சம். சம்புபட்சம் திலவார பிரமா, திருமால், உருத்திரன், அனந்ததேவர், சீகண்ட உருத்திர அவையெல்லாம் சம்புபட்சத்தில, அதாவது சுத்தமாயக்குள்ள வாரவை எல்லாருமே சிவன். அது சிவன் தான் அவைகளின் பேரோட வாரர் என்றதை நேற்று அதுதான் சம்புபட்சம். அணுபட்சம் என்று சொன்னா பிரகிருதி மாயையில இந்த எங்கட சகலருக்காக அங்க பிரமா, விஷ்ணு, உருத்திரன், மாலயன் என்று இருப்பின. அபியல் பிரமா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், அபியல் எல்லாம் உயிர்கள், அணுக்கள், அதாவது சீவான்மாக்கள். அவியல் கொஞ்சம் அவியலுக்கு எங்களிலும் பார்க்க அவியல் விசேடமானவர்கள். அவர்கள் இந்த அந்த பதவியை பெற்றிருக்கிறார்கள். அப்ப அவியல் எங்களை நடத்துவதற்காக பிரகிருதி மாயையில இருக்கிற அவதான் அணுபட்சம். அப்ப சண்புபட்சம் அணுபட்சம் அப்ப என்னண்டு நாங்கள் கிளியர் ஆக வேணும். அப்பதான் இந்த பகுதி எங்களுக்கு விளங்கும். இப்ப சம்புபட்சம் என்ன, அணுபட்சம் என்ன? சம்புபட்சம் என்றா சுத்தமாயில இருக்கிற அந்த தத்துவங்களுக்குரிய அந்த அதி தெய்வங்கள் எல்லாம் சிவபெருமான் தான் நின்று செய்கிறார். அதாவது மகேஸ்வர மூர்த்தத்தில, அங்க ஈஸ்வர தத்துவத்துல மகேஸ்வர 25 மூர்த்தங்கள் எடுத்து எங்களுக்கு ஜோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம் நின்று எல்லாருக்கும் அருள் புரிகிறார். அப்படி அங்க ஒவ்வொரு தத்துவத்துக்கும் அவர் தான் நின்று அனுசதாசிவர். அப்ப அந்த அந்த அந்தந்த இடங்கள்ல நின்று அவர் சிவபெருமான் தான் அங்க எல்லா வேலையும் எங்களுக்கு செய்விப்பார். அப்ப அவர் செய்கிறார். அவரைத்தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் சம்புபட்சம். இந்த அணுபட்சம் என்றா எங்களை போல ஆன்மாக்கள் சகலராயிருந்த பிரமா, திருமால், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் எல்லாம் எங்களை போல இருந்தவ அவ கொஞ்சம் சலுகை பெற்று அவைகளுக்கு கொஞ்சம் அங்க அந்த நல்ல இடத்துக்கு அங்க தேவர்கள் அவையை சொல்லலாம். அங்க சொர்க்கத்தில் அவர்கள் வாழ்றார்கள். அவர்கள் எங்களுக்காக தலைமை தாங்க இங்க விட்டிருக்கிறார் சகலருக்காக. அவ்வளவுதான். அப்படி நினைச்சா அவைகளும் உயிர்கள் தான். அவர்கள் இன்னும் பரமுத்தி அடையவில்லை. அப்ப அதை விளங்கி கொண்டுட்டு இப்ப ஆசிரியர் சொல்ல போறத கேட்க போவோம். இது பற்றி பலர் இது வேண்டாம், எங்களுக்கு இந்த பகுதி வேண்டாம், வேற மதத்தவர்கள் சொல்றது அதை நாங்கள் கருத்து. இப்ப எங்கட இதை சொல்ல போறார். இனி உயிர்கள் தம் தாழ்நிலை நின்றும் படிமுறையான் உயர்நிலை அடைந்து முடிவில் சிவமயாய் நிற்கும் என்பது சைவ சித்தாந்திகள் எல்லோருக்கும் உடன்பாடையாகலின், உயிர்கள் சகலரா நின்று பிறளையாகலரா விஞ்ஞானகலரா பிறகு அபரமுத்தர்களா பிறகுதான் அங்க பரமுத்தி அடிவினம். அப்ப இதுதான் எங்கட படிமுறை. எல்லாவற்றுக்கும் மேலான பரசிவமாயே நிற்றற்கு உரிய உயிர், இந்த உயிர் போய் கடைசியா சிவத்தோட சேர்ந்து சிவமான் தன்மை பெற்று அங்க சிவமாய் நின்றாலும் அங்க ஐந்தொழிலை செய்வதற்கு அது குருமை இல்லை. அது மாத்திரம் எங்கட சைவ சித்தாந்தத்துல வேலை கவனமா இருக்கணும். சிவமா போய் நிற்குது, சிவத்தோட சேர்ந்து அத்திவிதமா கலந்து இருக்குது. ஆனால் அங்க அது பஞ்சகிருத்தியங்களை செய்ய முடியாது. ஆனால் அவற்ற பாதங்கள் எங்கட காலில் எங்கட தலையில முட்டத்தக்கனைய நாங்கள் நின்று அந்த பேரின்பத்தை நாங்கள் தான் அனுபவிப்போம். அப்ப பரமசிவமாய் நிற்றற்குரிய உயிர் அச்சிவத்தின் தடத்த நிலைகளாகிய நவந்தரு வேதங்களிலும்
நிற்கும் என்பதனால் வருவதொரு குற்றம் என்று. இவற்ற கேள்வி என்ன மாணாக்கண்ட? சுத்தமாயில நவதரு பேதமாக வந்து சிவபெருமான் அவற்றை ஆற்றல் சக்தி வந்து நவதரு பேதங்களை அவரும் அவற்றை ஆற்றல் சக்தி நின்று எங்களுக்கு அருள் புரிஞ்சு கொண்டு இருக்கிறான் என்று சொன்னா, அந்த நவதரு சிவபெருமான் தடத்த நிலையில தான் வாடுறார். அவற்றை உண்மையான நிலை சொரூப நிலை. அங்க உண்மையான சொரூப நிலையில நிற்கும் போது அவற்றை அந்த சக்தி பராசக்தி என்று பெயரப்பெறும். அந்த பராசக்தியை தான் பிறகு என்ன அவதான் இந்த தடத்த நிலையில இந்த சிவபெருமானுக்கு ஒரு அருவத்திருமேனி உருவத்திருமேனி 3 திருமேனிகளை கொடுத்து எங்களுக்காக பல வகையாக அவர் என்ன அந்த 25 மூர்த்தங்களாகவும் நவதரு வேதமாகவும் அவரை செயற்படுத்தி கொண்டு நிற்கிறது அவற்றை ஆற்றல் சக்தி தான். அப்போ அந்த ஆற்றல் சக்தி, அந்த பராசக்தி, திரோதான சக்தி, பராசக்தி, திரோதான சக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, இச்சாசக்தி என்று 5 வகை அடிப்படை. ஆனால் அங்கே நிறைய சக்திகள் இருக்குது. இந்த 5ஐயும் எங்களுக்கு கட்டாயம் நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். அப்போ அந்த அதில் நின்று அவங்களுக்கு செய்யும் போது இப்போ நவதரு பேதங்களில் நிற்கும் என்பதனால் வருவதொரு குற்றம் என்று போட்டுட்டேன். அப்போ பெற சிவமாயே நிற்றத்துக்குரிய உயிர் அச்சிவத்தின் தடத்த நிலைகளாகிய நவதரு வேதங்களில் நிற்கும் என்பதனால் வருவதற்கு குற்றம். அங்க அந்த உயிர் வந்து நவதரு வேதங்கள்ல அவரோட அங்க நிற்காது. அதைத்தான் அங்க அவர் சொல்ல வர்றார். அது குற்றம். உயிர் வந்து நவதரு வேதங்களை அவர் சுத்தமாயில நிற்கும் போது தடத்த லக்கணத்தில் அவர். ஆகவே நவதரு வேதங்கள் சம்பு பட்சத்திலும் உண்டு. நவதரு வேதம் சம்பு பட்சத்திலும் இருக்குது, அணுபட்சத்திலும் உண்டு என்பதே உண்மையாம். ஆயினும் அதிகாரம் அல்லது தலைமைப்பாடு என்பது, அதாவது உலகத்தை தொழிற்படுத்தும் செயற்பாடு மகேஸ்வரனுக்கு மேல் இல்லாமையால் அணுபட்ச பேதங்கள் மகேஸ்வரனுக்கு மேல் இல்லை என்று சொல்லப்படும். இந்த அணுபட்ச பேதங்கள் இந்த மகேஸ்வரனுக்கு மேல போகாது. எங்க, அதாவது சுத்த வித்தையில இருக்குமென்று சொல்றார் அணுபட்ச வேதம். அந்த மகேஸ்வரனுக்கு மேல வாரது சம்புவச்சம் என்று சொல்றார். சம்புவச்சம் அதாவது மகேஸ்வரம், சதாக்கியம், விந்து, நாதம், அங்கதான் வருமொழிய சம்புபட்சம். மகேஸ்வரனுக்கு கீழே இருக்கிற சுத்த வித்தைய அணுபட்சமா எடுக்கலாம் என்று சொல்றார். இனி பாப்பம் என்னன்னு. இனி காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் இறைவன் உயிர்களோடு யாண்டும் உடனாய் நின்று அறிவித்தும் அறிந்தும் செய்வித்தும் செய்தும் நின்றாளன்றி உயிர்கள் ஒன்றனை அறிதலும் செய்தலும் இல்லாமல். இப்ப காணும் சிவஞான போதத்துல இது வருது ஒரு வெண்பா, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல். அப்ப அது என்ன, இந்த காணும் கண்ணுக்கு எது காட்டுது? உயிர் தான் காட்டுது. கண் ஒன்றை அறிகிறதண்டா உயிர் தான் செலுத்திருக்குது. அதே மாதிரி உயிர் ஒன்றை அறியுதண்டா அங்க இறைவன் தான் எங்களை செலுத்தி, அந்த உயிரை செலுத்தி நிற்கிறான். அப்ப அது மாதிரி இறைவன் எங்களோட உயிர்களோட எப்பவும் உடனாய் நிற்கிறான். அறிவித்தும் அறிந்தும் செய்வித்தும் அவன் தான் எல்லாம் எங்களுக்கு. இப்ப இதுல இருந்து எல்லாரும் சேர்ந்து படியுங்கோ, எல்லாருக்கும் இந்த ஜூமுக்கு வாங்கோ, எல்லாரும் சேர்ந்து இறைவனை பற்றி படிப்போம் அறிவிச்சதும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் தான். அப்ப செய்வித்தும் செய்து நின்றால் அன்றி உயிர்கள் ஒன்றனையும் அறிதலும் செய்தலும் இலை. அவ்வாறு எல்லா உயிர்களுக்கும் எவ்விடத்தும் உடனாய் நின்று உதவுதலே அவனது தடத்தன். அவன் நின்று உயிர்களுக்கு நின்று உதவுறதுக்காகத்தான் தன்னுடைய சொரூப நிலை, சச்சித்தானந்தன் சொரூப நிலையில, அந்த நிலையில இருந்து ஒருபடி கீழே வந்து நிற்கிறது இந்த உயிர்களை ஈடேற்றுவதற்காக. அப்ப அந்த உயிர்கள்ல வந்து நிற்கிறதான் அவற்றை தடத்த நிலை, பொது நிலை. அங்க சொரூப நிலையண்டா சிறப்பு, அதுதான் சிறப்பான நிலை, அவற்றை உண்மையான நிலை. சிறப்பண்டா உண்மை, தடத்தமண்டா அது உண்மை அல்ல, ஒரு ஆக்டிங்குக்காக வந்து நிற்கிற. மகேஸ்வரனுக்கு கீழ் சம்புபட்சம் இல்லை என்றாலும், மகேஸ்வரனுக்கு கீழே சம்புபட்சம் இல்லையா என்றாலும் கூடாதேயாம் என்று சொல்றார். என்னன்னு பார்ப்போம். ஆயினும் உலகத்தை தோற்றுவித்தலும் நிறுத்தலும் ஆகிய 2 தொழில்களை ஒடுக்குதல், தொழிலில் அகப்பட்டு நிற்பனவாதல் பற்றி இவற்றுக்குரிய அயன்மால்களது வடிவம் முதலியன அணுபட்சத்துக்கே உரியன. பாருங்கோ, யார் கதைக்கிறது? ஆயினும் உலகத்தை தோற்றுவித்தலும் நிறுத்தலும், அவர் உலகத்தை தோற்றுவிக்கிறார் யாருக்காண்டி? இந்த ஆன்மாக்களுக்காண்டி.
நிறுத்தி வச்சுக்கிறார். ஏன் அந்த நிறுத்தலண்டா காத்தல், தோற்றலண்டா படைத்தல், நிறுத்தலண்டா காத்தல். ஏன் நிறுத்தி வச்சார்? இந்த ஆன்மாக்கள் கன்மத்தை செய்து முடிக்கட்டும் என்று கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சுக்கிறார். ஆகிய இரு தொழில்கள் ஒடுக்குதல் தொழிலில் அகப்பட்டு நிற்பனவாதல் பற்றி 2 தொழிலும் இந்த அழித்தலுக்குள்ள அகப்பட்டு நிற்குது. ஏன் இப்ப தோற்றினவர் நிறுத்தினவர் அடுத்தது அழித்தலை அவர் செய்தே ஆக வேணும். ஏன் உண்டையும் அவர் இது நிலை இல்லாதது. எது? இந்த உடல், இந்த உலகம் எல்லாம் நிலை இல்லாதது, தற்காலிகமானது. இந்த உலகமும் உடலும் தற்காலிகமானது. இந்த உயிர் மாத்திரம், அது மாத்திரம் நிலையானது, ஆதியானது, இறைவனை போல. அப்ப அங்க தோற்றுவித்து நிறுத்தி ஒரு கட்டத்தில் அவர் அதை ஒடுக்கி ஆக வேணும். தொழிலில் அகப்பட்டு நிற்பனவாதல் பற்றி இவற்றுக்குரிய அயன் மால்களது வடிவம் முதலியன அணுபட்சத்துக்கு உரியன. ஏன் அங்க அதுவரைகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன? அயன் மால்கள் தான் அந்த எங்களை அவற்ற ஆற்றல் இல்லாம, அவற்ற அதிகாரம் இல்லாமல் பிரமாவாலையும் மாலாலையும் படைத்தும் காக்கவும் முடியாது. அப்ப அங்கே அவைகளை கொணர்ந்து அணுபட்சத்துக்குள்ள இந்த பிரமா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன் கீழே இந்த அணுபத்தத்தில் இருக்கிற மகேஸ்வரனை பற்றி தான் நம்ம கதைக்கிறோம். அதாவது பிரகிருதி மாயல். ஏன் அங்கே அவர் தான் காற்று என்ற பூதத்துக்கு அவர் தான் அதிபதி மகேஸ்வரன். சதாசிவன் அவர் தான் ஆகாயம் என்ற பூதத்துக்கு அவர் தான் அதிபதி. அதே மாதிரி தீ என்ற பூதத்துக்கு அதிபதி உருத்திரன். அப்ப அதே மாதிரி நீர் என்ற பூதத்துக்கு அவர் திருமால். பிரமா என்ற அதாவது நிலம் என்ற பூதத்துக்கு பிரமா. அதே மாதிரி இது அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் எங்கட உடம்பில இருக்கிற இந்த 5 பூதங்களுக்கும் அவர்கள் தான் அதிபதி. அப்ப அவர்கள் தான் அணுபட்சம். இந்த பிரகிருதி மாயில இந்த உலகத்தில இருக்கிற 5 பூதங்கள், எங்கட உடம்பில இருக்கிற 5 பூதங்கள் எல்லாருக்கும் இவதான் அதிபதி. இவியல் தான் அணுபட்சம். ஏனென்றா அணுவண்டா உயிர், இவியலும் ஒரு உயிர் வர்க்கம்ன்றதுக்காண்டு தான் நினைச்சோம். அப்ப உரியன வேணும் ஒடுக்க முதலிய தொழிலுக்குரிய மகேஸ்வரன் முதலியோரது வடிவம் முதலியன சம்பு பட்சத்துக்கே உரியனவும் பாழ்காடு செய்யப்பட்டமையால் இந்த மகேஸ்வரன் அங்க சுத்தமாயில இருக்கிற ஈஸ்வர தத்துவத்தில இருக்கிற மகேஸ்வரனை பற்றி சொல்றேன். உடையனவு பாவாடு செய்யப்பட்டமையின் மகேஸ்வரனுக்கு கீழ் சம்புபட்சம் இல்லை என்று கூறப்படும். இந்த மகேஸ்வரன் இங்க காற்றுக்குரிய மகேஸ்வரன் அல்ல, அங்க சம்புபட்சத்தில் இருக்கிற மகேஸ்வரன், ஈஸ்வர தத்துவத்துக்குரிய மகேஸ்வரன். அத வடிவ நாங்க விளங்கிக் கொள்ளணும். எனவே மகேஸ்வரனுக்கு மேல் செல்லும் உயிர்கள் அந்நிலையில் உண்டாகும் இன்பங்களை நுகர்ந்து மகிழ்தல் அன்றி உலகத்தை செயற்படுத்துதல் இல்லை என்பதும் எது? சுத்தமாயில உள்ள மகேஸ்வர தத்துவம், ஈஸ்வர தத்துவத்துக்குள்ள இருக்கிற அந்த மகேஸ்வரன். அங்க அதுக்கு மேல செல்ற உயிர்கள் இன்பங்களை நுகர்ந்து மகிழ் அவைகள் அங்க சுத்தமாயில சிவதத்துவத்துல அவைகளுக்கு அங்க சிவபெருமாண்ட இன்பத்தை தான் நுகர்ந்து கொண்டிருப்பினும் அவை உலகத்தை நோக்காயின. மகேஸ்வரனுக்கு கீழ் வரும் சம்பு பட்சங்களது உண்மை தத்துவ உணர்வுடையோருக்கு அன்று ஏனியோருக்கு உணர வர. இது மகேஸ்வரனுக்கு கீழே, அதாவது ஈஸ்வர தத்துவத்துக்கு கீழே சுத்த வித்து என்று ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே விஞ்ஞானகள் 2 ஆக்கள் இருப்பினம். அவைகளுக்கு இந்த தத்துவ உணர்வு உடையோருக்கே அன்றி ஏனியோருக்கு உணர வராது. எது? இந்த சம்பு பட்சங்களின் உண்மை. அப்ப அந்த கீழே உள்ள பெண்களுக்கு கண்டாலும் நாங்கள் சகலர் பிரளயாகலர் அங்க விஞ்ஞானகலர் அவைகளுக்கு இந்த தத்துவ உணர்வால இந்த இறைவனை உணர்ந்து இந்த சைவ சித்தாந்தத்தை படிச்சு அந்த உணர்வு உடையோருக்குத்தான் அந்த உணர்வு வருமா, மற்றவைக்கு அது வராது. எப்படியும் அது அவை என்பது மேற்கூறியவாறு கூறப்படும் கூற்றுக்கு பொருள் என்பது இங்கனமாகவே இறைவன் உலகத்தை தொழிற்படுத்தலை தானே செய்தல் பிறர் வாயிலாக செய்வித்தல் என்னும் 2 நுள். அப்ப தானே செய்வது மற்றவைய கொண்டிச்சு செய்விக்கிறது. ஒரு கொம்பனியில ஒரு முதலாளி இருப்பர், அவர் தான் செய்கிற வேலையில் கொஞ்சம் இருக்கும், பிறகு அங்க ஊழியரை கொண்டு செய்கிற வேலையில் கொஞ்சம் இருக்கும். அது மாதிரி சிவபெருமான் தான் செய்கிற வேலையை கொஞ்சத்தை வச்சுக்கொண்டு பிறர் வாயிலாக எங்களுக்கு செய்கிற வேலையும் கொஞ்சம் இருக்குது. அப்ப தானே செய்தல் எவ்விடத்திலும் உள்ளது என்பதும் பிறர் வாயிலாக செய்வித்தல் அவர் அதனை விரும்பிய வழி மகேஸ்வரனுக்கு கீழ் அனந்தர் உருத்திரர் முதலியவரிடத்தே நிகழ்வது என்பதும் புறப்படும்.
இப்ப மகேஸ்வரனுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் அவர் தான் செய்விப்பார். மகேஸ்வரனையும் அவர் தான் செய்விப்பார், மகேஸ்வர ஈஸ்வர தத்துவத்தை. அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் இஞ்ச அனந்தர் உருத்திரர் இப்ப அனந்தர் தான் என்னத்தை செய்விப்பார் எங்களுக்கு? இந்த வித்யா தத்துவம், இந்த மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், அந்த தத்துவத்தைக்கு தலைவர் இந்த அனந்த தேவர் தான். அந்த வித்யா தத்துவத்துக்கு அது அசுத்தமாயன்னு சொல்லலாம், சுத்த அசுத்தமாயன்னு சொல்லலாம். அப்ப அந்த அதை இந்த அனந்த தேவர் தான் அதுக்கு தலைவர். அப்ப அங்க பாருங்க, மகேஸ்வரனுக்கு கீழ் அவர். பிறகு உருத்திரர், சீகண்ட உருத்திரர். சீகண்ட உருத்திரர் தான் எங்கட கிருதி மாயைக்கு தலைவர். அப்ப மகேஸ்வரனுக்கு கீழே அனந்தர் உருத்திரம் தெரியவர்கிட்ட நிகழ்வது என்ன? அப்ப ஆரை கொண்டு இவியலை கொண்டிச்சு செய்விக்கிறேன். அப்ப இன்னும் செய்வித்தல் என்பது சாக்கிரம். இந்த இதுக்குள்ள அவத்தையில கொண்டு வரார். செய்வித்தல் என்பது சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி என்னும் 3 நிலைகளில் வைகரி மத்திமை என்னும் வாக்குகளிலும். அந்த 3 சாக்கிரம், சொப்பன், சுளுத்திய வைகரி மத்திமை என்றது. இப்ப வைகரி வாக்கு நான் என்ன செய்யறேன்? கதைக்கிறது எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குது. மத்திமை வாக்கு நான் என்ன கதைக்கிறதுக்கு நான் நினைப்பேன், அது தொண்டையில நிற்கும், நினைவு மாத்திரையாக நிற்கும். மிடட்டோசி என்று அதை சொல்றது, மிடரோட நிற்கும். ஆனா இதயத்துல நிற்கிறது நினைவு மாத்திரையா நிற்கும். அப்ப அந்த வைகரி மத்திமை வாக்குகளிலும் இப்ப சாக்கிரம் என்றது இப்ப எல்லாரும் நாங்கள் இந்த விழிப்பு நிலையில இல்ல 10 பேர் நின்று படிச்சு கொண்டிருக்கிறோம். எங்கட ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் எல்லாம் வேலை செய்யுது. சொப்பனம் என்று சொன்னா எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் நாங்கள் ஞானேந்திரியம், கண்மேந்திரியங்களும் எங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப நாங்கள் ஒரு கனவு நிலைக்கு போயிடுவோம். அது கனவு. சுளுத்தி என்றது நாங்கள் உறக்கத்துக்கு போயிடுவோம். எங்களுக்கு அங்க 3 கருவி தான் வேலை செய்யும். இந்த சாக்கிரத்துல 35 கருவி, சொப்பனத்தில 25 கருவி, சுளுத்தில 3 கருவி தான் வேலை செய்யும். அப்ப இப்ப அவர் ஏன் இதை சொல்ல வர்றாருன்றதை ஒரு பார்ப்போம். இன்னும் 3 நிலைகளில் வைகரி மத்திமை. வைகரி வாக்கங்களுக்கு எங்க வேலை செய்யும்? சாக்கிரம். நாங்கள் நல்ல நினைவு ஓட இருக்கிறோம். இப்ப மத்திமை என்ற இதுல இருக்கிறோம், நல்லா எல்லாம் கதைக்கிறோம் இதன்றோம். அப்ப எங்களுக்கு இந்த கதைக்கிறதுக்கு என்ன வைகரி வாக்கு எங்களுக்கு சாக்கிரத்துல உதவி செய்யுது. சொப்பனத்துல என்ன வாக்கங்களுக்கு வேலை செய்யுது? அதாவது அங்க எங்கட கண், செவி, வாய், அந்த ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வேலை செய்யாது. சொப்பனம் நாங்கள் ஒரு கனவு நிலைக்கு போட்டோம். இதுல தான் இருக்கிறோம். ஆனா நாங்கள் இந்த இடத்துல இல்லை, கொஞ்சம் எங்களோட உடல் எல்லாம் சோர்வடைஞ்சு போச்சு. அப்ப அங்க சொப்பனத்தில எங்களுக்கு என்ன வேலை செய்ய போகுது? வைகரி வேலை செய்யாது, மத்திமை என்ற வாக்குத்தான் வேலை செய்ய போகுது. அப்ப இப்போ சுளுத்தியிலேயும் என்ன வேலை செய்ய போகுது? எங்களுக்கு மத்திமை என்றதான். ஏன் அங்க உறங்கிட்டோம். அப்ப அங்க எங்களுக்கு 3 கருவிதான் வேலை செய்ய போகுது. அப்ப இன்னும் செய்வித்தல் என்பது சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி என்னும் 3 நிலைகளில் வைகரி மத்திமை என்னும் வாக்குகளிலும். அடுத்தது காலம், கலை முதலிய 31 தத்துவங்களில் நிகழ்வது என்பதும் செய்வித்தல் என்றது. இந்த 31 தத்துவங்கள் எது? கால, நியதி, கலை, மாயை, கால, நியதி, கலை, வித்தை, அராகம். அந்த முதலிய என்று சொன்னா எல்லாம் பெற வேணும். அதிலை அந்த 7 தத்துவங்களோடையும் 24 தத்துவங்களோடையும் சேரும் போது நிகழ்வது. அங்க நிகழும் போதுதானா எங்களுக்கு இதுகள் வேலை செய்யும். எது? இந்த சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, வைகரி மத்திமை என்ற வாக்குகள் இந்த 7 தத்துவங்களும் எங்களுக்கு 7 24 31 தத்துவங்களும் வேலை செய்து கொண்டு இருக்கும். அப்ப 4 வகை வாக்குகள் இப்ப என்பது அதீதம் முதலிய 5 நிலைகள். எது அதீதம் முதலிய 5 நிலைகள்? அதாவது சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். அந்த 5 நிலைகள். சூக்குமம் முதலிய 4 வகை வாக்குகள், சிவதத்துவம் முதலிய 36 தத்துவங்கள் ஆகிய அனைத்திலும் நிகழ்வது. ஏனென்று சொன்னா இப்ப இவர் எங்களுக்கு மேலாளவத்தைய சொல்றார். எது? இந்த சூக்குமை வாக்கு வேலை செய்யும் போது நாங்கள் அங்க சுத்த நிலைக்கு அடைஞ்சிடுவோம்.
அப்ப சுத்த நிலைக்கு அடையும் போது அங்கே எங்களுக்கு வர வேண்டியது சாந்தி கலை, சாந்தி அதீத கலை. இது எங்களுக்கு சொல்றது நின்மெல சாக்கிரன், நின்மெல சொப்பன, நின்மெல சுளுத்தி, நின்மெல துரியன், நின்மெல துரிய. அப்ப மேலே அங்க போகும்போது நாங்க சுத்த நிலையை அடைந்து அங்க சூக்குமை முதலிய 4 வகை வாக்குகளுள் அதுதான் சிவதத்துவம் முதலிய 36 தத்துவங்களாகிய அனைத்திலும் நிகழ்வது. அங்க போகும்போது நாங்க சுத்த நிலை அடையும் போது, அதாவது மத்திய அளவத்தையில சாகிரத்தில இருக்கும்போது நாங்கள் ஒரு சுத்தத்துக்கு போவோம். என்ன, நாங்கள் உலகத்தை நோக்க மாட்டோம். உலகத்தை நோக்காமல் சிவத்தையே நோக்கி கொண்டு இருக்கும்போது சிவாய 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 என்று நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கும்போது மத்திய அளவத்தில இருக்கும்போதே நாங்கள் சுத்த நிலைக்கு வந்துடுறோம். அப்போ சுத்த நிலைக்கு வரும்போது அங்கே வர வேண்டியது அடுத்தது சுத்த நிலையில இருந்தே நின்மல சாக்கிரன் சொப்புரத்துக்கு போகக்குள்ள அங்கே நாங்கள் என்னத்துக்கு போகிறோம், அங்கே சூக்குமை வாக்கு எங்களுக்கு தொழிற்பட போகுது. இவ்வளவு நாளும் சூக்கும வாக்கு இருந்தது. அங்கே எப்போ நாங்கள் சகலாபத்தில் இருக்கேக்க கீழாளவத்தில் இருக்கேக்க எல்லாம் எங்களுக்கு சூக்குமமாக்கும் மூலாதாரத்தில் இருக்கும். ஆனால் அங்கே தொழிற்படாது. எதுக்கு அடித்தளமாக இருக்கும்? ஐசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வையரி வாக்குக்கு அடித்தளமாக இருந்தது. இப்போ சுத்த நிலைக்கு போய் நின்மலா சாக்கிரன் நின்மல சொப்பனம் அதுக்கு போய்தான் இந்த சூக்குமை வாக்கு இப்போ வேலை செய்ய போகுது. அங்கே தான் நாத ஒளியாகவும் இந்த சூக்குமைவாக எங்களோட உடல் பூரா பிறந்திருக்கும். அப்ப சிவதத்துவம், அதைத்தான் நாங்கள் திருப்பி சொல்றேன், சிவதத்துவம் முதலில் 36 தத்துவங்களாக அனைத்திலும் நிகழ்வது நுண்ணுணர்வான் உணர்ந்து கொள்ளப்படுவனவாகும். இது நுண்ணுணர்வாளர்கள் தான் இதை உணர்ந்து கொள்வினம். அந்த நிலைக்கு போனவைதான் உணர்ந்து கொள்ள, மற்றவைகளால இது எங்களால உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் படிச்சு அறிஞ்சு கொள்ளுவோம், உணர்ந்து கொள்ள முடியாது. எல்லா தத்துவங்களின் இலகுடு இது இனிது விளங்கும் என்று சொல்றாரு. இது இப்போ உங்களுக்கு விளங்காட்டி அது படிக்க நாளடைவில் உங்களுக்கு வந்தோன்னு இருக்கும். அவ்வாறாயின் ஆகுக. உபமானவன் சொல்றார், இந்திரன் முதலிய தேவர்கள், அயன் அரி அரண் என்னும் காரண கடவுளர்கள் மற்றும் 118 முதலாக சொல்லப்படும் உருத்திரர்கள். இந்த உருத்திரர்கள் 118 பேர் இருக்கிறமா. நந்திதேவர் முதலிய சிவகணங்கள், இவர்களுக்கு மேற்சொல்லப்படும் அனந்தர் முதலிய வித்தியேஸ்வரர் மற்றும் விநாயகர், முருகர், வைரவர், வீரபத்திரர் முதலிய சிவகுமாரர்கள், இவர்களுக்குள்ள தேவிமார்களாகிய இத்துணை பேர்களுக்கும் உள்ளே அமைந்துள்ள வேறுபாடுகள் என்னென்று நல்ல ஒரு கேள்வி கேட்கிறார். எவ்வளவுக்கு ஆழமா நாங்கள் இதுக்குள்ள உள்ள போறோமோ அவ்வளவுக்கு விளங்கும். அதைத்தான் நாங்கள் இப்போ கொண்டு வரணும். இப்ப ஆசிரியர் சொல்றார், அவர்களுக்கெல்லாம் உரிய வடிவம் தொழிலுமாக வேதங்களிலும் ஆகமங்களிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்பட்ட வேறுபாடுகளே அவர்களுக்குள் அமைந்த வேறுபாடு. இப்ப என்ன சொல்றார், அவைகளுக்குள்ள வடிவம் தொழில் எல்லாம் இந்த வேதத்திலையும் ஆகமத்திலையும் புராணங்கள்லையும் இதிகாசங்களிலையும் சொல்லப்பட்ட வேறுபாடுகள் தான் அவைக்குள்ள அமைந்த வேறுபாடு. அங்க வித்தியாசம் இல்லை. புராணங்கள்ல நாங்கள் கதை வடிவ எல்லாம் படிச்சிருக்கிறோம், கந்த புராணம் இதிகாசங்கள்ல படிச்சிருக்கிறோம். அப்ப மாசுடை உலகில் நிப்பினும் எவ்வாற்றானும் இறைவன் உலகில் செல்லுதலும். நாங்கள் இந்த மாசுட உலகண்டா இந்த பிரகிருதி மாயில நீண்டாலும் இறைவின் உலகில் செல்லுதலும், சிவலோகத்துக்கு செல்லுதலும், அவனது உண்மை திருமேனியை காணுதலும், அதாவது அவற்ற சொரூப திருமேனியை ஒளி வடிவான அந்த திருமேனியை காணுதலும் இல்லாத மக்கள் போலின்றி பொது சிவபுண்ணியத்தால் ஓரே வழி தூய உலகில் அரிதிற் சென்று இறைவனை உண்மை திருமேனியில் அரிதிற்கண்டு மீள்வோர் தேவர். தேவர் எங்களுக்கும், நாங்கள் பிரகிருதி மாயில இருக்கிற எங்களுக்கும், சிவலோகத்தில போய் சிவனோட இருந்து அவற்ற அந்த சொரூப ரூபத்தை காண்றவர்களுக்கும் இடைப்பட்டவர்கள் தான் இந்த தேவர்கள். அவர் சிவபுண்ணியம் செய்தபடியால் அவர்கள் அங்க போய் அந்த தூய உலகில் சொர்க்கத்தில அரிதி சென்று இறைவன் என்ற உண்மை திருமேனியை அரிதில்
மற்றவ இப்ப சிவலோகத்தில் இருக்கிறவ போல இல்லாமல் அரிதில் அவ சட்டியான அரிதில் கண்டு மீள்வோர் தேவர் அவ அங்க நிக்காயினும் அவற்ற உண்மையான திருமேனிய அங்க சொர்க்கத்திலே அவைகள் கொஞ்சம் கண்டாலும் அவைகள் அங்க கன நேரம் அதுல அவைக்கு அது கிடையாது. அவ தேவர் அவர் உள்ளும் அவைகளை சிறிது எழுதிப் பெறுவோன் இந்திரன் முதலிய இறைவர் அவைக்குள்ள உள்ளேயும் கொஞ்சமா பெறுறது இந்த இந்திரன் முதலிய தேவர்களாம். இவ்விருவகை தேவர் தேவர்ல 2 வகையா இருக்கிறோம் பாருங்க. இருவகை தேவர் போலன்றி உண்மை சிவபுண்ணியத்தால் தூய உலகத்தை பெற்று இறைவனை உண்மை திருமேனியில் எழுதிக்கண்டு வாழ்வோர் உருத்திரன். அப்ப பாருங்க 3வது வகையை சொல்றார். தேவர் உலகத்துல வாழ்றவ இறைவனை உண்ட உண்மை திருமேனியை அருதில் கண்டு மீள்வோர் ஒரு வகை. பிறகு இந்திரனை போல சிறிது எளிதில் பெறுவோர் இந்திரன் முதலியவர். அவர்களையும் விட உருத்திரர் அவ தூய உலகத்தை பெற்று இறைவனை உண்மை திருமேனியில் எழுதி கண்டு வாழ்வோர். அவை அங்கே வாழினம். அந்த உருத்திரர் அவை கொஞ்சம் கூட பவர் இருக்கு அவைக்கு. அப்ப அப்படியானவையும் இருக்கினம். இப்ப நாங்கள் அதை முதல் உணர்ந்து கொள்ளணும். சொர்க்கத்தில இந்திர லோகத்தில், அதாவது சொர்க்கத்தில இப்படி 3 விதமான தேவர்கள் இருக்கிறார். இன்னும் இப்ப அடுத்தது சொல்ல போறார். இன்னும் தேவரும் இந்திரன் முதலிய திசை காவலரும். எங்க அட்டதிக்கு பாலகர் எல்லாருக்கும் தெரியும். இந்திரன், வருணன், நிருதி, யமன், ஈசானன், பிறகு அக்கினி, இன்னும் இருக்குது அக்கினி, அட்டதிக்கு பாலகர் 8 பேர் இருக்கணும். நான் 5 or 6 சொல்லிட்டேன், 2 சொல்ல வேணும். அப்ப அட்டதிக்கு பாலகர் அதைத்தான் திசை காவலர் என்று சொல்றது. அயன் மால் என்னும் காரண கடவுளரும் இறைவனை ஒரு கால் காண பெற்றாராயின ஏதோ ஒரு காண்பின. நாங்கள் இப்போ கந்த புராணத்திலே படிச்சிருக்கிறோம். எங்க இப்போ தேவர்களுக்கு இது செய்ய தவன் செய்ய கடுந்தவன் செய்ய அவர் நேர வாரார். அப்ப ஒரு கால் ஒரு கொஞ்ச நேரம் தான் காண பெற்றாயினும் தம் உடம்பு உலகு முதலியவற்றின் சார்பால் பல்காலும் அவனை மறந்து தம் தொழிலுக்கு தன்மையை முதல்வராக கருதி மயங்குது. அப்ப அவைகள் அப்படி கடவுளை உணர்ந்தாலும் கண்டாலும் அவைகளுக்குள்ள பிறகு ஒரு செருக்கு வந்துடும். அப்படி தங்களோட உடம்பு முதலியவற்றின் சார்பால் பல்காலும் அவனை மறந்து தாங்கள் தான் அந்த தொழிலுக்கு தலைவர்கள், தாங்கள் தான் பெரியாக்கள் என்று சொல்லி மயங்குறார். அதனால்தான் அவைகளுக்கு ஒவ்வொரு இது திருமால் சூரன் இதுக்கு போனார். என்ன சூரன் தக்கண்ட ஜாகத்துக்கு போனார் கூப்பிட தென்னை. அங்க ஜாகத்துக்கு தலைவராக திருமால் போனார். பிரமன் சிவபெருமானோட தானும் சமமண்டு மயங்கினார். அப்படி அவைகளுக்கு ஒரு மயக்கம் வந்துடும். இந்திரன் என்ன தேவர் பதவி கிடைச்ச உடனே அங்க வந்த பிரகஸ்பதியையே மறந்தார். அப்படி நிறைய மயக்கங்கள் அவைகளுக்கு வாரது. அம்மயக்கம் காரணமாக அத்தொழில் நிகழ்ச்சியிடத்து சில போது மகிழ்ச்சியும் சில போது வாட்டமும் முற்று தொடங்கும். அவை அங்க மயங்கி இருந்தாலும் அவைகளுக்கு இப்படி உடனே எல்லாம் அவர் தண்டனை கொடுக்க மாட்டார். பார்த்து கொண்டிருப்பார். வினி என்ற ஒன்று இருக்குத்தானே, அது வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருப்பார். அப்ப அந்த அத்தொழில் நிகழ்ச்சியிடத்து சில போது மகிழ்ச்சியும் சில போது வாட்டம் முற்று அவைகள் தொடக்குற்றாலும் தந்தம் பதவிகளின் உயர்வு தாழ்வுகளில் விருப்பு வெறுப்புகளை பொருந்துதலும் உடையர். அவை என்ன தங்களோட பதவியில அவைகளுக்கு ஒரு விருப்பு, தாங்கள் நல்ல பதவியில இருக்கிறன்னு கூட வெறுப்பா இருப்பினும் பிறகு யோசிப்பினும் இதிலும் பார்க்க நல்ல பதவிக்கு போகணுமென்று அந்த பதவியில ஒரு வெறுப்பு மயக்கு வந்துடும். அப்படியானவர்கள்லாம் இந்த தேவர்கள். உருத்திரர் அவ்வாறின்றி இந்த 3வது நல்ல பதவியில இருக்கிறவதான் இந்த உருத்திரராம். அவ்வாறின்றி தம் உடம்பு உலகு முதலியவற்றின் சார்பால் இறைவனை யாண்டும் மறவாது. அவ மறக்க மாட்டினோம். இந்திரன் போன்றவர் நடுத்தரத்துல இருக்கிறார். இந்திரன் போன்றவர்கள் இறைவனை மறந்து தாங்கள் தான் தலைவர் என்று நினைப்பினோம். உருத்திரர் அப்படி நினைக்க மாட்டினோம். அவ இது எல்லாம் இறைவன் யாண்டும் மறவாதும் தம் தொழில் நிகழ்ச்சியில் பெரிதும் தொடக்குறாதும் நிற்ப. அவை தங்களுக்கு என்ன தொழில் கொடுத்துச்சினமோ அதை நல்ல சேவையா செய்வின. நல்ல ஒரு இறைவன் தொண்டாக கருதி அவற்ற பாதங்களையே வணங்கி நிற்பினம் இந்த உருத்திரர் போன்றவர்கள். எனினும் பற்றறாமையின் அவைக்கு பற்று அறாமை இருக்குதான்.
பதவியது உயர்வு தாழ்வுகளில் விருப்பு வெறுக்களை முற்றும் நீங்குவாரல்லர். அவைகளுக்கு இன்னும் அங்க அந்த கொஞ்சம் ஆசை இருக்குது, பற்று இருக்குது. இருந்தபடிய அந்த அந்த உயர்வு தாழ்வுகளில விருப்பு வெறுக்களை முற்று நீங்க அவைகளுக்கும் கொஞ்சம் அந்த பதவி ஆசைகள் இருக்குது. தேவரின் மேம்பட்ட இந்திரன் முதலிய இறைவர் போல இவ்விருத்திரரின் மேம்பட்டோர் அனந்தர் முதலிய வித்தியேஸ்வரர். தேவர் இந்திரன் 3 பகுதி இருக்கினும் அதுல இந்திரன் ஒரு நடுத்தரம், அவன் அதுல அந்த இந்திரனோட சேர்ந்த தேவர்களுக்குள்ள இந்திரன் கொஞ்சம் திறான். அது மாதிரி தானே இந்த உருத்திரர்கள்ல அனந்தரும் வித்தியேஸ்வரரும் முதன்மைப்பட்டவர்களாம். நல்ல வடிவா விளங்கப்படுத்துறார். இப்ப தேவர்கள் மூலப்பிரகிருதிக்கு மேலே செல்ல மாட்டாரா. எங்க இந்த தேவர்கள் இந்த மூல பிரகிருதி என்றாங்க எங்கட பிரகிருதி மாயை ஆகிய ஆன்ம தத்துவம் அவியல் அதுக்கு மேல அங்க செல்ல மாட்டினான். இறைவன் ஆணை உள்வழி சிறிது சுத்த வித்தையில் சென்று கடிதின் தம்மிடத்துக்கு மீளுதலுடையர். அவர்கள் மூல பிரகிருதிக்கு மேல செல்லாமல் அங்கதான் நின்றவை எங்களுக்கு சேவை செய்வினம். இறைவன் ஆணை உள்ள வழி சிறிது சுத்த வித்தை சென்று சில நேரம் இறைவன் அந்த ஆற்றல் அவற்றை ஆணை இருந்தால், அந்த சக்தியின் ஆற்றல் இருந்தா சில நேரம் சிவதத்துவமாய சுத்த வித்தை சென்று கடிதின் தம்மிடத்துக்கு மீளுதல் உடையர். அங்க ஒரு கொஞ்ச நேரம் சுத்த வித்தைக்குள்ள போனாலும் சிவதத்துவத்துல கடைசியா இருக்கிற தத்துவம் சுத்த வித்தை, அதுக்குள்ள போனாலும் அவ திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுவினமா. உருத்திரர் அவ்வாறின்றி சுத்த வித்தையிலே வாழ்வர். இவர் தேவர்கள் அங்க போயிட்டு திரும்பி வந்துடுவினம். இறைவன் அந்த ஆணை அருள் அது இருந்தா கொஞ்சம் போட்டு வருவினம் சுத்த வித்தைக்கான. உருத்திரர் போனா திரும்பி வர ஆயினம். அவை அதுக்குள்ளேயே வாழ்வினா ஆயினம் அதற்கு செல்ல மாட்டாராய். எதுக்கு? சுத்த வித்தைக்கு மேல மகேஸ்வரம், சதாக்கியம், பிந்து தத்துவம், நாத தத்துவம் இருக்கிறதுக்கு மேல அவைகளும் போவாயினம் உருத்திரரும். இறைவனான வழி ஆணை உள்ள வழி ஈஸ்வர தத்துவத்துக்கு சென்று உருத்திரர். இந்த இறைவன் ஆற்றல் அவன் சக்தி அது இருந்துச்சு தாண்டா அவ ஒரு ஈஸ்வர தத்துவத்துக்கு உருத்திராக்கள் போயிட்டு திரும்பி சுத்த வித்தைக்கு வந்துடுவினம்மா. அவைகளும் அங்க நிக்க மாட்டினம். எப்படி இந்திரன் சுத்த வித்தைக்கு தேவர்கள் இந்திரன் முதலியோர் போய் சுத்த வித்தையில போயிட்டு டக்கண்டு கீழே வந்துடுவினமோ, அது மாதிரி இந்த உருத்திரர்கள் சுத்த வித்தையில தான் இருக்கினம். அவ சுத்த வித்தையில இருந்து ஒரு ஈஸ்வர தத்துவத்துக்கு போயிட்டு டக்கண்டு வந்துடுவினமா. வித்தியேஸ்வரர் ஈஸ்வர தத்துவத்திலேயே வாழ்வர். அவைகளுக்கு அங்க அட்ட வித்தியேஸ்வரர் அவைகளுக்கு அந்த இடம் கிடையாது. அவைகளை ஒரு நாளும் கீழே வர ஆயினும். அப்ப மேன்மேல் உள்ளவர்கள் இது சதாக்கியத்துல, விந்து தத்துவத்துல, நாத தத்துவத்துல சொல்ல போற. கீழ் உள்ள உலகங்களில் சென்று மீளும் உரிமை உடையவர். இப்ப அங்க மேன்மேல் உள்ளவர்கள் அந்த சதாக்கியம் என்றது அவ கீழே கொஞ்சம் வந்தாலும் பிறகு திருப்பி போய் மேலே போறதுக்கு அவைகளுக்கு உரிமை இருக்கு. கீழுள்ளவர்கள் அவ்வாறன்றி மேலுள்ளவர் தம் ஆணையால் அன்றி தாமே மேற்செல்லும் உரிமையுடைய. அப்ப இந்த கீழே உள்ளவர்கள் அவ்வாறன்றி மேலுள்ளவர் தம் ஆணையால் அன்றி அந்த மற்றவேண்ட அவைக்கு மேல உள்ள வேண்ட அந்த ஆணை இருந்தா தான் தாமே மேற்செல்வேன். அங்க மேல மேல உள்ள ஈஸ்வர தத்துவத்துக்கு மேல் சிவன் தானே என்று சொல்லியாச்சு. சிவபெருமான் தானே அங்க எல்லாத்தையும் செய்கிறாரு. அப்ப அவற்றை ஆணை இருந்தால் தான் அவை இன்னும் மேல மேல போடுறதுக்கு உரிமை. ஈஸ்வர தத்துவத்தில் மகேஸ்வரனாய் நின்று இது ஈஸ்வர தத்துவத்தில் மகேஸ்வரன். நீங்க சிவ தத்துவத்தை நினைக்கணும், ஈஸ்வர தத்துவத்தை நினைக்கணும். அங்க மகேஸ்வரன் தான் நிற்கிறார். நின்று அனந்தர் முதலியோரை சுத்த வித்தை முதலியவற்றுக்கு செலுத்தி, அனந்தராக்கள் உருத்திரங்க சுத்த வித்தையில தான் இருப்பினம் வேண்ட நிரந்தரமான இடம் என்று படிச்சுட்டோம். அப்ப முதலியோரை சுத்த வித்தை முதலியவற்றில் செலுத்தி மேல கொஞ்சம் அவைகளை செலுத்தி ஆள்கின்ற இறைவனும் எங்க மகேஸ்வர சத்துவத்துல தான் சிவபெருமான் இருக்கிறார். சுத்த வித்தையில் உருத்திரனாய் நின்று உருத்திரருக்கு எளிதிலும் சுத்த வித்தையில் உருத்திரனாய் அங்க நின்று அங்க உருத்திரர்களையும் அனந்தர் மற்றது
சீகண்டர் தான் வித்தியேஸ்வரர் என்ற அந்த அவையல் தான் பெரியாக்கள் என்று படிச்சிருக்கிறோம். அவையல் தங்களுக்கு கீழே இருக்கிற சுத்த வித்தையில சப்தகோடி மந்திர ஈஸ்வரர் என்று படிச்ச நாங்கள். அப்ப சப்தகோடின்னா அங்க நிறைய பேர் இருப்பினோம். அவர்களுக்குள்ள தலைவர் அனந்தர் அப்படியானவர்கள். அவையெல்லாம் இப்ப என்ன செய்ய போயினா சுத்த வித்தையில் உருத்திரனாய் நின்று உருத்திரர்கட்கு எளிதிலும் மாலையன் முதலியோருக்கு அரிதிலும் காட்சி அளித்து அவர்க்கு வேண்டுவவற்றை முடிக்கும் இறைவனும் பொருளால் வேறல்லராயினும் அவ்வச்சிறப்பியல்பு தோன்ற அவ்வநிலையில் அவனது வடிவம் பெயரும் வேறுபட்டு நிற்கும். கரை மிடறு உடைமையும் அகதி இன்மையுமே உருத்திர வடிவத்திற்கும் மகேஸ்வர வடிவத்துக்கும் வேறுபாடாகும். என்ன கரை மிடறு உடைமையும் அது என்னண்டு எனக்கு விளங்க இல்லை. கரை மிடறு என்று சொன்னா என்ன, அவரைத்தான் சொல்றது. அவர் நஞ்சு குடித்தபடியே அவரை கரை மிரட்டுறேன் ஏன் இதுல இதை கொண்டு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அது உருத்திரனுக்கு தானே அந்த இது இருக்குதோ, அவர் தானே. அகதி இன்மையும் உருத்திர வடிவத்துக்கும் மகேஸ்வர ஓ ரைட் ரைட் ரைட். இப்ப சுத்த வித்தையில இருக்கிற உருத்திரர்களுக்கு இந்த கரை மிடறு உடைமையும் சுத்த மகேஸ்வர வடிவத்தில் இருக்கிறவைக்கு அது இல்லை. கரை இங்க கிடக்கு கரை மிடறு நஞ்சுண்டமையை உணர்த்துவதாகலின் அது மாசுடை உலகத்தாருக்கு அம்மாசு நீக்கி ஆளுதலுடைமையை குறிக்கும். ஓகே ஓகே, நான் கீழவானிக்கல. அப்ப அந்த உருத்திரர்ல இது சுத்த வித்தையில நிக்கிறவ உருத்திரர், மகேஸ்வரத்துல நிக்கிறவ மகேஸ்வரர். அப்ப சுத்த வித்தையில நிக்கிற அவையல் கொஞ்சம் மாசுடையுலகத்தாருக்கு அம்மாசு நீக்கி ஆளுதலுடைமையை குறிக்கும் சிறப்படையாளம் ஆகும். ஆகியால் உருத்திரராய் நிற்கும் இறைவன் சீகண்ட பரமசிவன் எனப்படுவான். என்ன அழகா சொல்றார் அப்பப்பா. இது நீங்கள் இந்த பிடிஎஃப் எடுத்து இந்த செக்ஷனை மாத்திரம் 10 தடவை படியுங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும், இல்லாட்டி விளங்காது. சீகண்ட பரமசிவனை யோகநிலையால் வழிபட்டோரும் அவனது உருவத்தையும் பெயரையும் பெற்று சீகண்ட உருத்திரர் எனப்படும். சீகண்ட பரமசிவன் இது சிவபெருமான். இவரை யோகநிலையால வழிபட்டவர் அவனது உருவத்தையும் பெயரையும் பெற்று சீகண்ட உருத்திரர் என்று அழித்தல் கடவுள் இருக்கிறார். அவரும் அப்படித்தான். என்ன அவரை சொல்றது குனி உருத்திரன் அண்டு. அவர் என்ன செய்தவர் சிவபெருமானை சொல்றது மகா உருத்திரன் அண்டு. குனி உருத்திரன் சின்ன சின்ன அழிவுகளை செய்வார். எங்களுக்கு இந்த உடலை நீக்குவார், இல்லாட்டி சின்ன சின்ன சுனாமி, என்ன இது ஹரிகேன், அந்த அழிவுகளை ஏற்படுத்துறவர் இந்த குனி உருத்திரன். ஆனா சீகண்ட உருத்திரர் என்ன செய்வார், இந்த உலகத்தை அழிக்கிற வேலை தான் அவர் உலகம் பெரு மகா பிரளயத்தை செய்கிறது தான் மகா உருத்திரனாய சிவபெருமான். அது மாதிரி இந்த சீகண்ட பரமசிவனை ஜோகநிலையிலிருந்து வழிபட்டு அவனது உருவத்தினையும் அந்த சீகண்ட பரமேஸ்வரன் உருவத்தையும் அவற்ற பெயரையும் பெற்று சீகண்ட உருத்திரர் எனப்படுவர். ஆயினும் அவருக்கு பரமசிவன் என்னும் பெயர் எய்துதல் இல்லை. இந்த சீகண்ட பரமசிவன் வேற சீகண்ட உருத்திரர் விடங்க உருத்திரர் என்று தான் கொடுத்திருக்கிறார் ஒழிய பரமசிவன் என்று பெயரை கொடுக்க இல்லை. ஆகவே பரமசிவனாய சீகண்ட உருத்திரன் இறைவனும் சார்ப நிலையிலான அவனது உருவும் பெயரும் பெற்ற சீகண்ட உருத்திரர்கள் உயிரினத்தவரும் ஆவர். அப்ப அது உயிர் அணுபட்சம் ஆதலின் மாசுட உலகத்தில் முத்தியடைய பாலோருக்கு யாண்டும் பரமசிவன் சீகண்ட பரமசிவனே முன்னின்று முத்தியை அருளுவான். யாருக்கு மாசுடை உலகத்தில் சகலராய் இருக்கிறவைக்கு சகலராயிருந்து முத்தி அடையினந்தானே. உடலோடை முத்தி அடைவேன்னு இருக்கிறவ பரமுத்தி அடைகிறவையும் இருக்கிறவ. அது அவையவேண்ட திறமையை பொறுத்து. அப்ப அங்க அதான் சொல்றது அசத்தியோ நிர்வாணது இச்சை அசத்தியோ நிர்வாணது இச்சை. இப்ப பெற்றான் சாம்பானுக்கு உமாபதி சுவாச்சாரியார் என்ன உடலோட உடனே முத்தி கொடுத்துட்டார்.
அங்க அதை சொல்றது சத்தியோ நிர்வாண தீட்சை. அசத்தியோ நிர்வாண தீட்சை இப்ப மெய்கண்டார் அருணந்தி சிவாச்சாரியாருக்கு, மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியாருக்கு எல்லாம் சகலத்தை நீங்கி பிராரத்த வின மாதிரம் ஊழாக்களிகிறதுக்கு அவியலுக்கு அசத்தியோ நிர்வாணம். அவ உடலோடையே இந்த உலகத்தில இருந்து அவ சீவன் முத்தர்களாயிருந்து இந்த ஆன்மாக்களுக்காக அரிய சேவையை ஆட்டி போட்டு போயிருக்கணும். அப்ப அங்க அவையல் இப்ப என்னதுக்கு அது சொல்ல வந்தனால், ஜாண்டிஞ்சி கண்ட பரமசிவனே முன்னின்று முத்தியை அருள்வான் மாசுடைய உலகத்தில் இஞ்ச அதாவது அதாவது வித்யா தத்துவத்தில் அசுத்த மாயில இருக்கிறவை கண்ட என்ன இஞ்சாலி ஆன்ம தத்துவத்தில் பிரகிருதி மாயில இருக்கிறவ நேரடியா பிரளயாகலரும் நேரடியா பெறமுத்தி அடைகிறவை இருக்கணும். இந்த சகலர்களையும் நேரடியா பெறமுத்தி அடைகிறவை இருக்கணும். அங்க தீவிரதரம் என்று 2 வகை சத்திரிவாதத்துல தீவிரதர சத்திரிவாதம் அடைந்தவர்கள் டிரெக்டா பெறமுத்தி அடைஞ்ச. அதைத்தான் இங்க சொல்ல வர்ற. சீகண்ட பரம சிவனே இறைவனே சிவபெருமானே முன்னின்று முத்தி ஏறழுவன் ஏனை பயன்களை அடைய விரும்புவோருக்கு பசிகண்ட பரமசிவனே ஆதல் சீகண்ட மற்றவ கொஞ்சம் தீவிரதரம் போயிட்டுதண்டா தீவிர சத்தினிவாதருக்கு இவர் என்ன செய்வார், சீவண்ட பரமசிவன் அவைகளுக்கு சீகண்ட உருத்திரர் என்ற பதவியை கொடுப்பாராம். அதில் ஏற்ற பெற்றியான் முன்னு சீகண்ட உருத்திரர் அந்நிலை நீங்கி மேல்நிலை அடைதலும் உண்டாதலும் அது அவை அங்க நின்று இன்னும் அவையல் தங்கட தொண்டுகளை செய்ய 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 அவ சில நேரம் பெறமுத்தி அடைவினம், சில நேரம் அதிலேயே நின்று அவையல் தங்கட தொண்டை செய்து கொண்டிருப்பினம். பெரிதா எல்லையின்றி நிற்கும் தூய உலகத்தில் ஒரு பகுதியே மாசுடை உலகமாதலின் மாசுட உலகத்திலும் தூய உலகம் உண்மையும் தூய உலகத்தில் மாசுட உலகம் இன்மையும் வெளியாம். உபஞ்ச இந்த மாசுட உலகம் என்றது எங்கட பிரகிருதி மாயையும் அசுத்தமாயையும், தூய உலகம் என்றது சுத்தமாயை. தூய உலகத்துல மாசுட உலகம் இல்லை, அங்க இல்லை. ஆனா இந்த மாசுட உலகத்துல தூய உலகம் உண்மையும் தூய உலகத்தில் மாசுட உலகம் இன்மையும் வெளியாம். ஆகவே மாசுட அதை நான் நினைக்கிறேன் இந்த அசுத்தமாய வித்தியா தத்துவத்தை தான் இந்த மாசுட உலகம் என்று சொல்லி அங்க தூய உலகம் என்றும் ஒரு அவைகளின் பிரளையாகலர் அந்த மாயை விட்டு நீங்கினபடியா அவைகளுக்கு அங்க கண்மந்தான் இருக்கு. அதான் அதை சொல்றது சுத்தா அசுத்தமாய். அங்க அவைகள் கொஞ்சம் பேர் எங்களுக்காக வேலை செய்து கொண்டு நிற்கணும். பிரளையாகலர் என்ன அங்க அந்த கால நியதி கலை வித்தை அராகம் வந்து மாயையில இருந்து நீங்கினவைக்கும் இருக்குது. அப்ப அதை கொஞ்சம் அது பிரகிருதி மாயைதான் அசுத்தத்திலும் அசுத்தம். இந்த 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 அதாவது இந்த வித்தியா தத்துவம் கொஞ்சம் சுத்தம் கொஞ்சம் அசுத்தம். அதைத்தான் அங்க சொல்றேன். தூய உலகத்தில் மாசுட உலகமின்மை, தூய உலகத்தில் அங்க மாசுட உலகம் என்றதே இல்லை. ஆகவே மாசுட உலகத்திலும் இறைவன் சுத்த தத்துவத்தில் மாசுடை உலகத்திலும் இறைவன் சுத்த தத்துவத்தில் தனது சக்தியால் திருமேனி கொண்டு நிற்பானாதலின் மாசுட உலகத்தில் பரமசிவனை காணுதலும் அவனை அணுகி நிற்றலும் கூடா என்பதில்லை. மாசுட உலகத்துல தானே அவர் குருவடிவா வார. அப்ப அங்கேயும் அந்த அவர் எங்களுக்கு மாசுட உலகத்திலையும் சக்தியோட வந்துதானே திருமான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்தவர். அப்ப அதால அங்க வரமாட்டாரண்டு இல்லை. அதாவது அதனால் 63 நாயன்மாருக்கும் ஆளுடைய அடிகளுக்கும் வெள்ளி நின்று அருளியவன் பரமசிவனே அன்றி உருத்திரர் அல்ல. பரமசிவன் தான் வந்தவர். அங்க உமாதேவியாரோட சோமாஸ்கந்தர் ரூபமா வந்தவர். அவரெல்லாம் பெற்றது தூய உலக பேரே அன்றி மாசுட உலக பேரன். இந்த ஆளுடைய அடிகள் எல்லாம் 63 நாயன்மார்கள் எல்லாம் இந்த பிரதிமாய உலகத்தில தான் வந்த அவைகளுக்கு அருள் கொடுத்தவர். அப்ப அங்க அவைகள் நல்ல தூய உலக பேரதான் பெற்றிருக்கணும். இன்னும் இதனாலே உலக பெருநிலத்தின் பொருட்டு இறைவன் நிகழ்த்திய வேகம் போகம் யோகம் என்னும் முத்திரத்து பெரு நிகழ்ச்சிகளாக இதோட நிப்பாட்டுவேன். புராணங்கள் கூறும் நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பரமசிவனுடையனவே அன்றி உருத்திரனுடையன அல்ல என்பதும் மற்றும் ஓராவிடத்து ஒரே ஒரு காலத்து ஒருவர் பொருட்டு நிகழ்ந்த நிகழ்ச்சியிலே உருத்திரனுடையது என்பதும் தெரிந்து கொள்ளப்படும். இதோட நிப்பாட்டுவோம். இனி இது நல்லா இருக்கும். இதையும் பார்ப்போம். இது நான் இதை மிச்ச தமிழுங்க படுத்துறேன். அது அப்படியே சும்மாவா இதையும் பாய்ச்சி போட்டு அந்த மாணாக்கன்றதோட நிப்பாடு.
கற்பபோதம் சிருட்டி பேதம் கற்ப பேதம் சிருட்டி பேதம் முதலிய காரணங்களால் சிவாகமங்களில் இவை பல திறப்பட கூறுவப்படுமாயினும் இங்கு தெரிந்து காட்டிய இவைகளே திருமுறைகட்கும் சிவாகம பொருளை வடித்தெடுக்கும் தெரிவிக்கு எழுந்த சிவஞான சித்தி முதலிய சித்தாந்த பெருநூல்களுக்கும் துணிவாதல் அந்நூல்களில் இருந்து விளங்கி கிடப்பதாம். அதனால் அந்நூல்களுக்கு பின்வரும் சிவாகம பொருளை நேரே உணர பூந்து கூற வேண்டா. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.